தத்தம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்க நெருக்கங்கள் இனி சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் இனி சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் மாறுதோ, சூழ்நிலை மாறுதோ, வாக்கு தத்தங்கள் நிறைவேற காலதாமதம் ஆகுதோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், முற்றிலும் தருபவர், நிறைவேற்றி நடத்திடுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஸ்தோத்திரம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உடைய வார்த்தையை கேட்கும்படியாக இங்கே கூடியிருக்கிறோம் தகப்பனே. மனுஷனுடைய சிந்தனைகளுக்கும் இருதய பயத்திற்கும் குழப்பத்திற்கும் உலக வஞ்சனைகளுக்கும் புற ஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிற வாக்கு தத்துவத்தை நினைவு கூறி செபிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கிற சிலருக்காய் வார்த்தை வெளிப்பட்டு வருகிறது. இருதய கலக்கத்தோடு, ஒரு கட்டுகளோடு, வழிகள் எதுவென்று தெரியாததாய், அங்கும் இங்குமாய், காற்றிலே அடிபட்ட படகை போல, அலைச்சலோடு, ஸ்தோத்திரம், தேவையற்ற காரியங்களை பிணைக்கப்பட்டதாய், ஒரு நம்பிக்கையின் விஸ்தாரம், நம்பிக்கை என்னும் நம்புகுரத்தை கர்த்தர் மேல் போட விடாதபடியாய், அது வாய்க்குமா, அது எங்களுக்கு கூடி வருமா என்று, ஸ்தோத்திரம், காற்றினால் அடைபடுகிற படகுகளை போல உங்கள் வாழ்க்கை ஜீவிதத்துல அநேக காரியங்களுக்காய் உழன்று போய் திகன்று போய் காரியம் நிறைவேறவில்லையே, ஒரு இருதய கலக்கத்தோடு, சிந்தனையிலும் சூழ்நிலையிலும் ஒரு பயத்தோடு வந்திருக்கிற தேவ மனுஷா, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள்
நாளுகள் இனிமேல் வரும் மகிமைக்கு ஒப்பா இருக்கிறது. அநேக நாட்களாய் சில சேரங்கள்ல, சில இடத்துல, சில சூழ்நிலையில பிசாசுவன் இருதயத்துக்குள்ள புகுந்து ஒண்ணு வேண்டாம், அவனை அடிச்சிரு, அவனை கொன்னுரு, அவனை அழிச்சிரு என்கிற எண்ணத்தையும் துர்க்கிரியைகளையும் விதைக்கிறவனாய் சத்துருவானவன் கலைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறான். ஸ்தோத்திரம். காண்கிற சகோதரனை சிநேகிக்காதவன் காணாத கர்த்தரிடத்துல எப்படி அன்பு கூற முடியும் என்று வாக்குத்தத்தம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அவர்கள் எப்படியும் ஆகட்டும், நாங்கள் தேவனுடைய ரூபமாய் தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் கர்த்தர் தாமே தம்மை தாழ்த்தி சிலுவையில் நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய், நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் அவர் ஒடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுங்குது என்கிற வாக்கு தத்தத்தின் நிமித்தமாய் நமக்காய் பரிகாரியான பரிசுத்த தேவனை இருதயத்தில கொண்டு, அப்படிப்பட்ட அன்பை நினைவில கொண்டு சிலுவை கல்லணை போல ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வரும்படியாய் வார்த்தை என்னவா இருக்கும், எப்படிப்பட்டதா இருக்கும் என்று ஒரு சிந்தனையோடு உங்கள் இருதயத்துல வந்திருக்கிற உங்களுக்காய் வார்த்தை வெளிப்பட்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா. பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவியில பலப்படுத்துங்க. ஜெபிக்கிற சூழ்நிலையில இருதய குழப்பங்கள் நீங்கிறதாகவும், மனதின் பாரங்களிலிருந்து ஒரு விடுதலை ஆனதாகவும், உங்கள் சிந்தனைகளிலும் உங்கள் சூழ்நிலைகளிலும் ஒரு விடுதலை பெற்றுக் கொண்டு இருக்கிறதை உங்கள் இருதயம் முழுக்காய் உணர்த்தி தருகிறது. கவலைகள் மாறி போகிறது. ஒரு விடுதலையின் கரம், தேவ கரம் சுத்திகரிப்பதாய் சத்திரம். பிசாசின் பிடியில கட்டி தவிக்கிறவனாய், சர்ப்பத்தின் அழுத்தல் நிமித்தமாய் தப்பிக்க முடியாததா இருந்த உங்களை இதோ ஒரு கரம், தேவ கரம் வந்து சர்ப்பத்தின் பிடியிலிருந்து சத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த லேவான் என்ற அந்த சத்துருவானுடைய பிசாசுடைய தலையில நசுக்கி போட்டு அதனுடைய கரங்களில் இருந்தும் அந்த சூழ்நிலையில் இருந்தும் உங்களுக்கான ஒரு விடுதலை வருகிறது. அது அநேக திறமாய் உங்களை நெருக்குகிறதாயும் வாயில விழுங்குறதாயும் இருந்த அந்த கட்டுகள் விடுதலையாய் வருகிறது. பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவியில பலப்படுத்துங்க. பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் வாழ்த்தையில சொல்லிக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, விதையை குறித்த வார்த்தையை தேவ மனுஷர் ஒருத்தர் வந்து வார்த்தையை கொடுப்பார். அதற்கு முன்பதாக ஒரு 20 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அவர் வந்தோன்னா அந்த மீட்டிங் அவர் ப்ரொசீட் பண்ணுவாரு. இன்னைக்கு நம்ம வாசிக்க போற விஷயங்கள் என்னன்னா, மார்க்கு எழுதின புஸ்தகம் 4:9, மத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 13:9, லூக்காவுக்கு எழுதின புஸ்தகம் 8:8. இந்த மூன்றுலையுமே ஒரே விஷயத்தை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். என்ன சொல்றதுன்னா, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். காது ஒரு 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 மனுஷனோ ஒரு மனுஷியோ பேச முடியாம ஒரு மந்தமான ஊமையா இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு காது கேட்கப்படவில்லை. சிறு குழந்தையா பிறந்தவன அது காது கேட்கலன்னா அது கேட்கிற சத்தத்தின் நிமித்தமாய் அது தன்னுடைய மண்டையில மூளையில போய் ரிஃப்ளெக்ட் ஆகி அது வாயின் வழியா ப்ரொனன்சியேஷன் பண்ணதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். காது அடைக்கப்பட்டுச்சுன்னா அந்த குழந்தை என்ன சொல்லுவாங்கன்னா டெஃப் அண்ட் டப், அதாவது ஊமையும் செவிடும் ஊமையுமான குழந்தை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ இத கருத்து சொல்றாரு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வார்த்தையை அடிக்கடி பிரயோகப்படுத்திக்கிறார். என்ன பிரயோகப்படுத்துறாரு? கேட்கறதுக்கு காது இருந்தா கேளு, கேட்கலையா பெசானிக்கு விட்டுரு. அவர்கள் பரிசேயர்களோட பாஸ்டரோட ஊழியக்காரர்களோட நாங்கள் பரிசுத்தர்கள், நாங்க மோசையுடைய கற்பனைகளை கை கொள்கிறோம்னு ஒரு உறுதியா இருந்த எல்லாத்தையும் அவர் சொல்றது என்னன்னா, கேட்கறதுக்கு காது இருந்தா கேளுங்க, கேட்கலையா போய்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம். அது தெளிவா சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய சூழ்நிலையை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கை காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை. அவன் சந்ததியா என்ன தொழிலை செஞ்சிட்டு இருக்கான்? நம்முடைய ஊர்கள்ல, நம்ம ஊர் மட்டும் கிடையாது, எல்லா உலக நாடுகள்லயும் எதை வைத்து இந்த ஜாதிய டிஃபரன்ஸ் பிரிடிக்ட் பண்றாங்க கேட்டீங்கன்னா, அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை வைத்து ஜாதியம் பகுக்கப்பட்டுச்சு. என்ன தொழிலை செய்யறாங்களோ அவங்க இந்த ஜாதி. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இந்த ஜாதிய பாகுபாடுகள் அன்றைய சூழ்நிலையும் இருந்துச்சு, தொடக்கத்துல இருந்துச்சு. அப்ப ஆபிரகாமும் அவனுடைய தாய் தகப்பன்மார்கள் கொள்ளுப்பேட்டன், தாத்தா பூட்டம், முப்பாட்டம் எல்லாம் என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு
அது எப்படிப்பட்ட சிலைன்னு கேட்டீங்கன்னா, இன்று இந்து கடவுள்கள் கும்பிடுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சிலையை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த 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 சமூகத்தை சேர்ந்த அந்த சிலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த ஊர்ல ஒரு பெரிய மரியாதை. ஏன்னா கடவுளே செஞ்சு கொடுக்குறான், இவன் பெரிய ஆள்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ராஜ மரியாதை, ஒரு உயர்வு, ஒரு கணம். பணத்துல பிரச்சனை கிடையாது. ஊர்ல இருக்க எல்லாரும் இவனை பார்த்தா வணக்கம் வச்சு மரியாதை வச்சு கும்பிடுவாங்க. ஒரு ஒரு செழிப்பான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போதுதான் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. பாபிலோன் என்கிற ஒரு தேசத்துல இருக்காங்க. அங்க இருக்கும்போது ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் இன ஜன பந்துக்களை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, செழிப்பான ஒரு வாழ்க்கை. கடவுள் அவனை எங்கேயோ, அந்த ஆபிரகாம் விசுவாசியின் தகப்பன் என்னப்பட்டவனா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு. அந்த இடத்துல சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல, அங்க போய் என்ன தொழில் செய்யணும்னு தெரியல, வழிகள் எதுவுமே தெரியல. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கு. என்ன செய்யணும்னு தெரியல, எதுல ப்ரொசீட் பண்ணி நான் என்னுடைய ப்ராக்ரஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது, குடும்ப சூழ்நிலைகளை எந்த இடத்துல இருந்து என்னுடைய வருமானத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, சுற்றிலும் அடைக்கப்பட்டதா இருக்கிறது. எனக்கு ஒரு சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. உன் இன ஜன பந்துகளை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, இந்த சத்தத்தை கேட்டு நான் போனா நல்லா இருப்பானான்னு தெரியாது. ஆனால் அவன் விசுவாசித்தான், தேவன் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபத்துல அநேக ஜெபங்கள் உண்டு. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு பிரேயர் ரெக்வெஸ்ட முன்னாடி வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இப்போ அந்த அந்த சத்தம் கேட்கும்போது அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் ஒருத்தன் மாறினான், அந்த ஆபிரகாம். அதனாலதான் அவன்கிட்ட இருந்து ஈசாக்கு வருகிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. அவனுடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையெல்லாம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளாம் அப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ள போகவே இல்லைங்க. ஸ்தோத்திரம். குழந்தையே இல்ல, 99 வயசு ஆகி போச்சு. இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லைன்னா ஊர் உலகம் எப்படி பேசுது, என்னென்ன காரியத்தை குறித்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நம்மளுக்கு அந்த அந்த சத்தத்தை நம்ம காதுக்குள்ள கொண்டு போக முடியல, அடைக்கப்பட்டதா இருக்கு, ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு வியாகுலமா இருக்கு. 99 ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருந்தான். எவ்வளவு வேதனை பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. ஆனால் அவரை அழைத்தவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கடற்கரை மணல தனியா பெருசாக்குவேன், வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவாங்கிறாரு. எப்ப நீர் சொல்லிட்டு எல்லாம் கரெக்ட், நான் நம்புறேன். ஆனால் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்க அவருடைய மனைவி சாரால் சொல்றா, யோ கர்த்தர் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், எல்லாம் சரிதான், ஆனா எனக்கு அந்த பெண்களுக்குள்ள வழிபாடு நின்னு போச்சு, எனக்கு குழந்தை பிறக்காது, அதனால நீ என் வேலைக்காரிட்ட போனா. ஒரு செகண்ட் மனுஷ சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டான். அதனாலதான் இன்று வரை யூதர்களுக்கும் இந்த ஆகார் என்ற அடிமை பெண்ணுக்கு பிறந்த குழந்தையா இந்த இஸ்மவேல் சந்ததிக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கு. ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், அவன் தவறுனது. இன்னைக்கு யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க பார்க்கலாம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இடையில யுத்தங்கள். இது ஏன் நடந்துச்சு? ஒரு மனுஷனுடைய சின்ன கீழ்ப்படியாத நிறுத்தமா அது எவ்வளவு பெரிய யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கு பாருங்க. நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன், சின்னதா இதுலதான் செஞ்சுட்டேன், இதுல என்ன அப்படி ஒண்ணு பெருசா இல்லையே. We don't want to justify we are in the perfect place. I'm doing the honest things. நான் சரியா செய்யறேன், எனக்கு இது எல்லாரும் செய்யாதே நான் செஞ்சுட்டேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலின் சுபாவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்பு என்ன பண்றான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு 5 நிமிடம் பேசிட்டு சகோதரர் வந்துவிட்டார், சகோதரர் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவாங்க. அவன் காதுகள் அடைக்கப்பட்டதா இருக்கு. எந்த விஷயத்தை கேட்கிறது, எதை நோக்கி என் வாழ்க்கையே போகிறது, என் கண்கள் அடைக்கப்பட்டதா இருக்கிறது, வழிகள் சுற்றிலும் கிடைக்க நான் எதிர்பார்க்கிறது ஒன்னா இருக்கு, எனக்கு இது வேணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குது, வேற ஏதோ சம்பவிக்கிறது. ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் உனக்காய் வார்த்தையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஓ விசுவாசத்துல உறுதியாயிருந்து பெற்றுக்கொள், இது உனக்காய் இடைப்பட்டு வருகிற வார்த்தை. ஸ்தோத்திரம்.
யோசேப்புக்கு சொப்பனத்துல அவ குழந்தை பிறந்து வளர்ந்து வந்தோன்னா கனவுல சொப்பனத்துல கத்த சொல்லிட்டார், உன்னை இந்த உனக்கு கீழதான் நீ அசைச்சாதான் நீ நினைச்சாதான் எல்லாம் சாப்பிட முடியும். உன்னை அப்படிப்பட்ட ஒரு உயர் தரத்துக்கு கொண்டு போறேன். சூரிய சந்திரங்கள் வணங்குகிறது, சுற்றி இருக்கலாம் வணங்குதுன்னு உன்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிந்து இருக்கிறோம். சுத்தி என்னுடைய தகப்பனுடைய மற்றவங்க எல்லாருடைய அரிக்கட்டுகளும் என்ன வணங்குச்சுன்னு சொல்லிட்டு தகப்பன்ட்ட போய் சொல்றான், சகோதரர்கிட்ட சொல்றான். எல்லாருக்கும் எரிச்சல், அவன் மேல கூட பிறந்த உடன்பிறப்புகளுக்கு எல்லாம் ஒரு கோபம். என்னது, நாங்கெல்லாம் உன்னை கும்பிடணுமா? தரிசனங்களும் சொப்பனங்களும் அவன் ஒண்ணுமே இல்லாம வழி இல்லாத சூழ்நிலையில அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அவன் சொல்றத கேட்கறதுக்கு அவன் தகப்பனும் சரி, அவனுக்கு கூட பிறந்த உடன்பிறப்புகளும் சரி கீழ்ப்படியதுக்கு ரெடியா இல்ல. Why we have to humbling you? நாங்க ஏன் உனக்கு பணியணும்? நீ இருக்கல எனக்கு சின்ன பையன், உன் கால நான் விழணுமா அப்படின்னு அவங்க ஒரு பயங்கர ஒரு விஷயத்தோடு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அந்த குழப்பத்தோடு இருக்கிற ஒரு சூழ்நிலையில வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, தரிசனங்களால் நிறைவேறாத விதமாய் கூட பிறந்த உடன்பிறப்புகளே அவனை தூக்கி குளிக்கல போட்டுறாங்க. திரும்ப எடுத்து அடிமையா வித்துடுறாங்க. அடிமையா டிராவல் பண்ணி போறதுன்னா ரொம்ப கஷ்டங்க. அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு வாலிப பருவம். அந்த வாலிப வயசுல அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டுல நல்ல புதுவர்ண ஆடைய போட்டு நல்லா செழிப்பா இருந்தான். அவனுடைய ஜீவிதம் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா சகோதரர்களை பார்த்து விட்டு அவருடைய குறைகளையும் குற்றங்களையும் தகப்பன்ட்ட போய் சொல்லுவான். சாப்பாடை கொடுத்துட்டு இவங்க இந்த தப்பெல்லாம் பண்றாங்கம்மா, அதனால அந்த தப்ப அவன் இதனுடைய வேலை என்னதுன்னா அவர்களை சீர்திருத்ததா இருந்துச்சு. குடும்பத்துல கடைசியா பிறந்தவனா இருந்தாலும் அவன் ஒழுங்கும் கிரயமா நடத்துக்கான சில காரியங்களை சொல்லுகிறது அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்குச்சு. அவன் சத்தத்துக்கு யாரும் செவி கொடுக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய விஷயத்திற்கும் நீங்கள் உங்கள் செவிகளை சாயுங்கள். நீங்க ஏன் உலக காரியத்துக்கும் செவியை சாய்க்கிற? அது நடக்காதுன்னு அவன் சொல்லுவான்னா அவன் கும்பிடுறது, அவன் நம்புறது அவனுக்கு அப்படித்தான் வாய்க்கும். நீங்கள் தேவ பிள்ளைகள், தேவனை நம்பி இருந்தவர்கள், நீங்கள் அவர்களின் வித்தியாசமானவர்கள். அங்கிருந்து அடிமையா டிராவல் பண்ணி போறான். அவன் நம்புனான். போத்திபார் வீட்டுல ஒரு உயர்வு வந்து ஓகே இந்த இடத்துலதான் கர்த்தரின் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறான்ற சூழ்நிலையில அங்கேயும் ஒரு தாழ்வு. தூக்கி ஜெயில போட்டாங்க. போத்திபாருடைய மனைவி பணக்காரன் வீட்டு பொண்டாட்டி கூப்பிடுதா, என் புருஷன் தூரம் போயிட்டான், நம்ம ரெண்டும் ஜாலியா இருப்போம், என் புருஷனுக்கு அடுத்த பொசிஷன்ல நீ தான் இருக்கிற, என் புருஷன் போனதுக்கு அப்புறம் நீ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம், நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நம்ம ரெண்டும் ஜாலியா இருக்கலாங்கிறா. அவன் சொல்றான், எப்பா இங்க பாரு, உன் புருஷனுக்கு தெரியாம தப்பு பண்ண விஷயம் கிடையாது, என் தேவன் மேல இருந்து பாத்துட்டு இருக்கார், அவருடைய கண்களுக்கு நேரான ஒரு பாவத்தை நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாவத்தை விட்டு உதறி தள்ளி விட்டு ஓடினான். என்ன கிடைச்சது தெரியுமா? உடனே உயர்வு கிடைக்கலங்க. திரும்ப தூக்கி ஜெயில போட்டாங்க. ஆனா அவனுக்கு கர்த்தர் வைத்திருந்த ஒரு உயர்வு எப்படிப்பட்டதா இருந்தானா, நீ அந்த வீட்டுக்கு அதிபதியா இருக்குதுக்கு, அந்த போத்திபார் வீட்டுல ஒரு பெரிய தலைவனா இருக்குதுக்கு நான் உன்னை தேர்ந்தெடுக்கவில்லை. நான் இந்த உலகத்தின் அதிபதிகளுக்கெல்லாம், இந்த பட்டணங்களுக்கெல்லாம், சுத்தி இருக்க எல்லா நாடுகளுக்கும் உணவு பற்றாக்குறை வரும், எல்லாம் வந்து ஓங்கால் தான் விழுவான். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை உனக்காய் வைத்திருந்தேன் என்கிற ஒரு போராட்டத்தை நிமித்தமாய் கர்த்தர் தான் அனுமதித்தார். தேவ பிள்ளையே, வந்திருக்கிற தேவ மனுஷா, கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு சொல்லுகிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தாண்டி கர்த்தர் எதிர்பார்க்கிறதை நீங்க செய்யணும். அதுதான் முக்கியம். அவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்ம எதிர்பார்க்க நம்மளை தேடி வரும். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன சாட்சி சொல்லிட்டு நம்முடைய சகோதரர் ஒருவர் வார்த்தையை ப்ரொசீட் பண்ணுவார். ஹல்லேலூயா. இது தேவ மகிமைக்காக சொல்லுகிறேன். எங்க அம்மா இப்போ கொரியாவுக்கு வந்திருக்காங்க, கூட இருக்கிறாங்க. இங்க குளிர்கள் கொஞ்சம் அதிகமா இருந்தனால அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்தியா போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்தியா போறதுக்கு எங்க அண்ணன்ட்ட சொல்லியிருந்தேன். அண்ணன் டிக்கெட் போட்டதா இருந்துச்சு. சடனா என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ணன் வந்து, எடா எனக்கு கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் டிக்கெட் போட்டுடா அப்படின்ட்டான். அப்ப எங்க அம்மாட்ட சொல்ல, இல்ல நான் பேசுறேன், அவன் போட சொல்றேன். ஏமா இருங்க, கர்த்தர் ஒரு விஷயத்தை நமக்கு அனுமதிக்கிறாருன்னா சும்மா கிடையாது. எங்க அண்ணன் ஒரு 6-7 மாதமா வேலை இல்லாத சூழ்நிலை இல்லை. எங்க அம்மா இங்க கொரியா வர்றதுக்காக அவன் டிக்கெட் போட்டான்.
என்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளுக்காக, அது தாயா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயத்த செஞ்சீங்கன்னா அது எப்படி பிரதிபலனா கிடைக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, எங்க அம்மாவுக்கு டிக்கெட்டை போட்டுட்டு அவன் அவனுடைய சொந்த நாடுகள்ல போய் இறங்கி ஒரு வாரம் ஆகல. ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சேங்ஷன் ஆகி அவனுக்கு கிடைச்சது. அப்ப இந்த விஷயத்த சொல்லும் போது எனக்குள்ள ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம். அது எப்படின்னா, எனக்கு இந்த காரியத்தை என்னால யூகிக்க முடியல. நான் என்ன சரி சொல்லிட்டேன்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு சரி நீங்க பாத்துக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு நானும் ஓகே நான் போட்டுறேன்னு சொல்லிட்டேன். தேவ பிள்ளைகளே, பணம் எல்லாருக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். உலகத்தில் இருக்கிறவர்களும் அன்பு கூறாதீங்கன்னு வசனம் சொல்லுது. சோ அந்த சூழ்நிலை இப்படி இருக்கும்போது நம்மகிட்ட ஒரு பிளஸ் இருக்குங்க. தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நமக்கு ஒரு கான்பிடன்ட், ஃபெய்த் என்ன இருக்குன்னா, என்ன வச்சவர் அவர் நடத்துவார். நான் ஓகேன்னு போட்டுவிட்டு அடுத்த நாள் காலையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், இங்க டாக்ஸ் ரீஃபண்ட் சொல்லிட்டு ஒரு 40,000 ரூபாய் எனக்கு அக்கௌண்ட் வந்து விழுந்துருச்சு. டிக்கெட் போடுறதுக்கு பணம் வந்துருச்சு. நீங்க எதை நம்பி ஜீவிக்கிறீர்கள்? யாரை நம்பி ஓடுகிறீர்கள்? என் முயற்சியில நான் இதை பண்ணிடுவேன், நான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன், நான் அதை அப்படி பண்ணிடுவேன்னு போனோம்னா அது வேதனையை கொடுக்கும், அது குழப்பத்தை கொடுக்கும், அது நிம்மதியை நம்மகிட்ட இருந்து எடுத்து போட்டுரும். இந்த சாட்சி எதுக்கு சொல்றேன்னா, இந்த சூழ்நிலை வருகிறதா, ஏசப்பா நன்றி ஸ்தோத்திரம், எனக்கு நீர் எதையாகிலும் வைத்திருப்பீர், உந்தன் சித்தம் நிறைவேறட்டும்னு அவர் மேல போட்டுரும். வசனம் நமக்கு அப்படித்தான் சொல்லுது. உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல் போட்டு விடுங்க. கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நான் கவலைப்பட்டுட்டப்பா, நான் ஒரு 2 சுத்து பெருத்துட்டேன்னு சொல்ல முடியுமா? உடம்பு குறையத்தான் செய்யும். ஸ்தோத்திரம். அதனால கேட்கிறதுக்கு காதுள்ளவன் தெளிவாய் கேட்க கடவன். நம்ம சுய புத்தியை நம்பி ஓடாம, நம்ம சுய நம்பிக்கையை நோக்கி ஓடாம, வேதத்துல தியானமா இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டோம்னா அவர் சகலத்தையும் ஏற்ற காலத்திலே உதவுவதற்கு நமக்கு பலன் தருகிறவரா இருக்கிறார். இப்ப நம்முடைய மத்தியில இருக்கிற பிரதர் விஜி வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனங்கள் எங்க இருக்குன்னா, மார்க்குகள் அவர் பேச போகிற வசன குறிப்புல சொல்லிக்கிறேன். மார்க் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதே சம்பவம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல இருக்கு, லூக்கா 8ஆம் அதிகாரத்துல இருக்கு. இப்போ அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்காக பகிர்ந்து கொள்வார். பேசாடுப்பா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியா ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலை இன்றி மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் தேவன் செய்த நன்மைகளை
ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்தும நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஸ்தோத்திரம்ப்பா. ஒரு வார்த்தைகளை கர்த்தரின் கொடுக்க கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே, எங்களுக்கு தெரிந்த விதத்தில் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கொடுக்க நீ கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவரே, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையும் உத்தமமாய் உங்களுடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, நீர் இடைப்படுங்க, பலப்படுத்துங்க. ஆவியில உங்களுடைய நாம மகிமை கன்றே ஆண்டவரே இந்த பாத்திரம் விளங்கட்டுப்பா. ஆண்டவரே, இந்த பிரசங்கத்திலே ஆண்டவரே கனெக்டிங் இருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடும்படியா நான் ஜெபிக்கிறேன். என்ன நோக்கத்தோடு கர்த்தாவே இந்த ஜெபத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்களோ அந்த ஜெபத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு அந்த நோக்கங்கள் நிறைவேறும்படியா நான் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எந்த மனிதரிடத்திலும் இல்ல, என் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லோரும் விசுவாசிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். மனுஷனை நம்புகிறது விருதா என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆவியானவரே, கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் மேல பற்றுதலா இருக்கும்படியா நான் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி பார்த்தும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தியானிக்கக்கூடிய மார்க் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து அவர் அநேக விஷயங்களை ஊமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதித்த பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டானா, அந்த விதைகள் சில விதைகள் வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது. அப்போ அந்த விதைகள் என்றால் வசனம் தான். அந்த வசனத்தை நாம் விதைக்கும் போது ஒரு மனுஷன் வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் அவனை வந்து உடனே அந்த வார்த்தைகள் இருதயத்துல விளவிடாதபடிக்கு அவன் இருதயத்தை விட்டு சாத்தான் அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான். வேலை கர்த்தருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் சாத்தான் வந்து தடை பண்ணுகிறது தான் அவனுக்கு வேலை. அதுதான் வழியருகே விதைக்கிற விதைக்கு ஒப்பா இருக்கிறது. இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். சாத்தான் முதலாவது நம்முடைய வாழ்வில கர்த்தரோடு கூட நாம் ஐக்கியப்படாதபடிக்கு நம்மளை முற்றிலுமாக அவன் நம்மளை விளக்கும்படியாகவே அவன் இருக்கிறான். அதனாலதான் வார்த்தையில கர்த்தர் தெளிவா இருக்கிறார். விதைக்கிறவன் என்றால் வசனம் தான். அந்த வசனத்தை நம்ம இருதயத்துல நம்ம வைக்காதபடிக்கு சாத்தான் முதலாவது வந்து அதை எடுத்து போட அவன் உள்ளே வருகிறான். நாம் அதுல எவ்வளவாய் கவனமா இருக்கணும். கர்த்தர் அந்த விதையை விதைக்கிறார். அந்த விதையை வந்து நமக்கு வசனமாக கர்த்தர் விதைக்கிறார். அது ஊமையாக அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை நாம் கவனித்து பார்க்கும் போது, இரண்டாவதாக சில விதைகள் அது மண் இல்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்து அதற்கு ஆழமான மண் இல்லாததினால் சீக்கிரத்தில் முளைத்தது. வசனத்தை அப்படியே வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களும் உண்டு. அதை ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடி கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறார்கள். வசனத்தின் மொத்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே அவர்கள் வழி தப்பி போகிறார்கள். இதுதான்
மண்ணில்லாத நிலத்தில விழுந்த விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது சீக்கிரத்துல முளைக்கும். அது வேர் சரியா போகாதனால, அந்த வசனம் நமக்குள்ள இருதயத்துல நம்மளை பெற்று பிடிக்காதனால அது சீக்கிரத்துல நம்மளை விட்டு முற்றிலுமாக அது அகன்று போகும். நம்ம அந்த நேரத்துல எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்னா, கொஞ்ச காலத்துல மட்டும் நம்ம நிலைத்திருக்க கூடாதுங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்டு கடைசி பரியந்த வரைக்கும் அவருடைய வார்த்தையில நாம் எப்போது நிலைத்திருக்கும்படியாய் அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமாங்க. அந்த வசனத்தை நம்ம தக்க வைக்கிறது பெரிய காரியம். நாம் சர்ச்சுக்கு போறோம், போயிட்டு வசனங்களை கேட்டுட்டு வெளியே வந்தோம்னா சாத்தான் டைரக்டால நம்மளை அட்டாக் பண்ண மாட்டான். ஏதாவது மனுஷர் மூலமாய், ஏதாவது போன் மூலமாய், ஏதாவது நம்மளை கன்வெர்ட் பண்ணுவான். நம்மளுடைய திசைகள், நம்மளுடைய சிந்தைகளை முற்றிலுமாக அவன் மாற்றுவான். மாற்றி நம்மளை முற்றிலுமாக வேர்கொள்ளாதபடிக்கு, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்காதபடிக்கு, நம்மளை சீக்கிரமாய் நம்மளுடைய வாழ்க்கை பட்டு போகும்படியாக, நம்மளுடைய வேர்கள் பட்டு போகும்படியாக அந்த வசனத்தை நமக்குள்ள இருதயத்துல பதிக்க விடாதபடிக்கு கொஞ்ச காலத்திலே அது நம்மளை விட்டு அகன்று போகும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. இதான் அவன் ஊமையாக சொன்ன வார்த்தை, 2வது வார்த்தை. 3வதாக, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிறது, பயிராகி 1 30, 3 60, 1 100 பலன் தந்தது. ஸ்தோத்திரம். ஆவியானவரே, சகலவித முள்ளுள்ள இடங்களில் விழுந்த முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடிக்கு அதை நெருக்கி போட்டது. முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்படுகிற விதை பாருங்க. வசனத்தை கேட்டு உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கும் மற்றவைகளை பற்றி உண்டாகிய இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். வசனத்தை கேட்டு நம்ம கர்த்தரிடத்தில் நெருங்கிதான் இருக்கிறோம், எல்லாமே ஓகே தான். ஏதாவது நமக்கு திடீர்னு ஒரு ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துச்சுன்னா நாம் கர்த்தரிடத்திலிருந்து பின்வாங்கி போகிறோம். சில மனுஷருடைய பழக்கத்தின்படி இச்சையினால் நம்மளுடைய இருதயம் பாழாகப்படுகிறது. சாத்தான் எப்படியெல்லாம் வருவான் என்று நம்மளால் அதை நோக்கி பார்க்க முடியாது. அவன் எப்படி வேணாலும் நம்முடைய இருதயத்தை அவன் காயப்படுத்தவும், நம்ம இருதயத்தை களங்கப்படுத்தவும், கர்த்தரிடத்திலிருந்து முற்றிலுமாக நம்மளை விளக்கவும் அவன் ஆயத்தமா இருக்கிறான். அப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழக்கூடாது. ஐஸ்வர்யம் நிரந்தரமானது இல்ல. இந்த உலகத்தில் உள்ள இச்சைகள் நிரந்தரமானது அல்ல. இதெல்லாம் கொண்டு வந்துதான் சாத்தான் நம்மளை முற்றிலுமாக கர்த்தரிடத்திலிருந்து பிரிப்பான். சாத்தானுடைய தந்திரமே அதுதான். சாத்தான் நேரெல்லாம் யாரையும் அவன் ஃபைட் பண்ண மாட்டான். அவன் நம்மளை பாழாக நினைக்க மாட்டான். சாத்தானுடைய வேலையை நாம் கர்த்தரோடு கூட எப்படி உறவுல இருக்கிறோம் என்பதை அறிந்து உடனே நம்மளை அந்த வசனத்தை நம்ம இருதயத்துல வைக்காதபடி டைவர்ட் பண்ணுவோம். இது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகள். அப்படி முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பாக தான் வசனத்தை கேட்டு உலக கவலைகளும் ஐஸ்வர்யங்களும் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிய இச்சைகளும் பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதில் பலனற்று போகிறார்கள். உலக கவலை, இது என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்முடைய வாழ்வுல ஒவ்வொரு நாளையும் குறித்து நாம் கவலைப்படுகிறது. அப்படிப்பட்ட கவலைகளை முற்றிலுமாக நாம் தவிர்த்து வைக்க வேண்டும். வருகிற காலங்கள் கர்த்தருடைய வருகைக்கான காலங்களா இருக்கிறது. அவர் எப்போது வருவார் என்பதை யாரும் சொல்ல முடியாது. ஆனா எல்லோரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அவர் வரும்போது அந்த நேரத்துல யாரும் போக முடியாது, ஆயத்தப்பட முடியாது. சீக்கிரத்தில் கர்த்தர் வரப்போகிறார் என்று 2000 வருஷத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவருடைய தாமதம் இருக்கிறது. இன்னும் நாம் தாமதமாக வேண்டும் என்று கூட நாம் ஜெபிக்கலாம். அநேக ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாதபடிக்கு, நமக்குள்ளே ஒரு தெளிந்த புத்தி இல்லாதபடிக்கு நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக காரியங்கள் செய்தாலும் நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு பிடியாத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் நமக்குள்ள இருக்கு. இந்த மாம்ச இச்சைகள் நம்மளை முற்றிலுமாக
நம்மளை கர்த்தரிடத்தில் பிரிப்பதற்காக நிறைய தந்திரங்களை சாத்தான் செய்யறான். இந்த மாம்சம் நம்மளோடு கூட போராடும். இந்த மாம்சத்தின்படி நம்ம நடவாதபடிக்கு ஆவியில பலம் கொண்டு நாம் வசனத்துக்கு உட்பட்டு நடக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் ஜெபிக்க வேண்டும். இதுதான் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிறது, பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவருடைய பிரசங்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் மனுஷன் சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரசங்கமும் இருக்காது. ஒன்று மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கும், வியாதியஸ்தர்கள் குணமாவதற்கும், ஆத்துமாக்கள் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்குமான பிரசங்கத்தை கர்த்தர் இயேசு அந்நாட்களிலே பண்ணினார். அவருடைய பிரசங்கம் மாதிரி உள்ள பிரசங்கம் இருக்கா என்கிறது நமக்கு அறிவுதான். ஒரு சிலர் இருக்கலாம், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அவருடைய பிரசங்கத்தை நான் உற்று கவனிக்கும் போது அவருடைய ஊமைகளாய் நிறைய காரியங்களை சொல்லி வந்திருக்கிறார். நிறைய காரியங்கள், ஒன்றல்ல, அநேக காரியங்களை அவர் ஊமைகளால் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். அவைகளை கேட்கிறவன் அதை எப்படி கேட்கிறான் என்பதுதான் இதுல இருக்கிற விஷயம். நாம் அவருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் நாம் கவனித்து எப்படி கேட்கிறோம், கேட்டு அவருடைய வசனத்தை நாம் எப்படி கனிதரும் மரங்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு மரம் கனி தரவில்லை என்றால் அந்த மரம் வெற்றி அடையவில்லை, அது பட்டு போய் இருக்கிறது. கனிதராத மரம் ஒன்றும் செழித்திருக்காது. கனி தருகிற மரங்களாய் அவருடைய வசனத்தை கேட்டு நாம் நடக்க வேண்டும். அநேகர் உபதேசங்கள், அநேகருடைய ஜெபங்கள், அநேகருடைய வார்த்தைகள் நமக்கு இன்பமாக தோணலாம். அவருடைய பிரசங்கங்கள் நமக்கு ஒரு ஜாலியாக கூட இருக்கலாம். அப்படி ஒரு நாளும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே அவர் பிரசங்கம் பண்ணல. அவருடைய பிரசங்கம் எல்லாமே மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கும், மனிதர்கள் கர்த்தரை நம்புவதற்கும், மனிதர்கள் கெட்டு போகாதபடி இருப்பதற்குமாகவே அவருடைய பிரசங்கம் இருந்தது. அப்படிப்பட்ட பிரசங்கத்தை செய்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முன்னெடுக்க வேண்டும். அவருடைய இந்த கடைசி இந்த நாட்களிலே, வருகிற காலங்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து எப்படிப்பட்ட உபதேசத்தை நாம் கேட்க வேண்டும், எப்படிப்பட்ட உபதேசத்தை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கும், அந்த வார்த்தை தான் நம்மளை ரட்சிக்கும், அந்த வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்தும், அவருடைய வார்த்தை தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே போடப்படாது. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் எப்படி கேட்கிறோம் என்பதுதான் விஷயம். ஒருத்தங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, நம்முடைய சிந்தை எங்கெல்லாமோ போவோம். அவர் ஒரு வாரமா பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நமக்காக அவர் பிரசங்கத்தை கொடுப்பாரு. அந்த ஒரு நாள் தான் நமக்கு. ஆனா அந்த ஒரு வாரம் அந்த பிரசங்கம் பண்றவங்களோட பாடு அவங்களுக்கு தான் தெரியும். எல்லா எதிர்ப்புகள், சத்துருவின் திட்டங்களையும் எல்லாவற்றையும் அவர்கள் மேற்கொண்டு தியானித்து உபவாசம் இருந்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வந்து அந்த பலிபீடத்துல நிற்கும் போது சுற்றிலும் இருக்கிற அந்தகாரத்தின் கிரிகள் அவர்களை பாடுபடுத்தும். அதிலே அவர்கள் பலப்பட்டு கர்த்தருடைய பலத்தினால் நிற்க முடியுமே தவிர வேற எந்த பலத்தினால், மாம்சத்தினால் அவர்கள் நிற்க முடியாது. அப்படி அவர்கள் ஜெபித்து நமக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் ஏவப்பட்டு அவர்கள் நமக்காக வார்த்தைகளை கொடுக்கும் போது நாம் அந்த வார்த்தைகளை ஒழுங்காக கவனிக்க வேண்டும். நாம் ஒழுங்காக இருதயத்திலே கவனிக்கவில்லை என்றால் நம்முடைய இருதயம் முற்றிலுமாக இந்த உலகத்தின் போக்குக்கு போய்விடும். இந்த உலக இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் இந்த மாயையான உலகிற்கும் நம்முடைய இருதயம் போய்விடும். அப்படிப்பட்ட இருதயங்களா இல்லாதபடிக்கு கர்த்தரை நோக்கி நம்முடைய இருதயத்தை திறந்திருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கேட்டு அவருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். உத்தமத்தோடு, உண்மையோடு. எல்லோரும் பாவிகள் தான், கர்த்தரை தவிர ஒருவரும் நீதிமான்கள் கிடையாது. ஆனால் அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கும் போது, அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால்
நாம் ஒவ்வொருவரும் மனதளவுல நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் முற்றிலுமாக நம்மளை விட்டு விலக்கி அவருடைய சமூகத்துல அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். இன்னும் வருகைக்காக அவருடைய வருகைக்காக நாம் எத்தனை பேர் காத்து கொண்டு இருக்கிறோம்? ஏதோ பிரசங்கம் பண்றாங்க, நிறைய ஊழியக்காரங்க ஏதோ வருகையை பத்தி பேசுறாங்க, ஏதோ கேட்டோம் வந்தோம் அப்படிங்கிறது இல்ல. பிரசங்கக்காரங்க பிரசங்கம் பண்ணத்தான் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் அதுல கடமை இருக்கு, ஒவ்வொருவருக்கும் அதுல பொறுப்பு இருக்கு. நாம் கிறிஸ்தவர்களா இருப்போம் என்றால் முற்றிலுமாக நம்மளை நாமே சோதித்தறிந்து நாம் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோமா என்பதற்காக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை ஒன்றையும் நாம் இருதயத்தை விட்டு விலக்கக்கூடாது. நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்போது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் விட்டுட்டு நாம் எதையெல்லாமோ தேடி போகிறோம். ஒரு செகண்ட்ல நம்மளுடைய இருதயம் மாறிடுங்க. மனுஷன் அப்படித்தான். அந்த ஆவி, கர்த்தருடைய ஆவி மட்டும் நம்மகிட்ட இல்லைன்னா முற்றிலுமாக நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடுவோம். இந்த உலகத்தின் மயக்கம், இந்த உலகத்தின் இன்பம், மாம்ச இச்சை, இது எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடியதுதான். அதுல நம்ம எப்படி பலப்பட்டு நிற்க வேண்டும்? ஒரு காலத்துல எல்லாரும் அப்படி இருந்திருக்கலாம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு, எத்தனை ஊழியக்காரர்கள் ரட்சிப்பில்லாதபடி எத்தனை பேர் இப்போது பரிசுத்தவான்களா இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் வெறுத்து இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா கேட்டுகளுக்கும் தப்பித்து அநேகர் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் இவ்வளவாய் பிரயாசப்படுகிறார்கள். நீங்க வார்த்தைகளை கேட்கும் போது, பிரசங்கம் பண்ணும் போது, அவருடைய வார்த்தைகளை நீங்க கேட்கும் போதே தெரியும் இந்த பிரசங்கம் நமக்கானதா, இந்த வார்த்தை கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு வருதா அப்படிங்கிறத நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ரொம்ப பிரபலமான ஊழியக்காரர்கள் இருக்கலாம், ஆனா வார்த்தைகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். சிரிப்புக்காகவும் ஏதோ ஜாலிக்காகவும் பிரசங்கம் பண்ணுகிற இடத்தில் நாம் நிற்கவே கூடாது. உண்மையாய் வைராக்கியமாய் சத்தியத்தை சத்தியமாய் விதைக்கிறவர்களுக்கு நாம் முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவர்களோடு கூட நாம் தோள் கொடுத்து நிற்க வேண்டும். அப்போதுதான் நம்மளுடைய வாழ்விலே ஒரு துளிர் விடும். நம்முடைய வளர்ச்சி அப்போதுதான் கர்த்தரோடு கூட நாம் வளர்ச்சியில முன்னேற முடியும். தேவனோடு கூட நாம் ஐக்கியமா இருக்க முடியும். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ங்க. அவர் முற்றிலும் பரிசுத்தர். அவர் பாவம் பாராத சுத்த கண்ணரா இருக்கிறார். நாம் அப்படி வாழ்வதற்காக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம். இந்த உலகம் நம்மளை வாழ விடாதுதான். இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு பொய்யான வாழ்க்கையில தான் போய்கிட்டு இருக்குது. எத்தனை இடத்துல கற்பழிப்பு, மாம்ச இச்சையின் மூலமாய் எத்தனை காரியங்கள் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அறியாத ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் முதலாவதாக தேவனை முற்றிலுமாக நம்பி அவரிடத்தில் வந்தா மாத்திரம்தான் அந்த பாவம் என்ன அப்படிங்கறத அவர்கள் உணர முடியும். முற்றிலுமாக அவர்கள் கர்த்தரிடத்துல வர வேண்டும் என்றால் முதலாவதாக கர்த்தரை தெய்வமாக கொண்டு அவர்கள் என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்து என்று முழுமையாக தம்மை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் அந்த பாவ கேட்டுக்கு தப்ப முடியும். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றொன்றும் ஆண்டவரே நம்மளை சோதித்து நம்மளை புடமிட்டு பார்க்கிற வார்த்தை. அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் அநேக காரியங்கள் உண்டு. பாவங்கள் பக்கம் நம்ம போக முடியாது. அவர் வார்த்தைகளை கேட்டோம்னா, பைபிள் எடுத்து நம்ம ஒரு நிமிஷம் வாசிச்சோம்னா வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லுவோம். ஆனா அதை வாசிக்காம என்னைக்காவது ஒரு நாள் திறந்து வாசி பார்ப்போம் அப்படின்னா நிறைய நமக்கு இடையூறுகள் வரும். இந்த பைபிள் என்பது தேன்கோடு மாதிரி, அதை வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுல பாவம் கொஞ்சம் கூட கிடையாதுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமான
வார்த்தைகள் அவ்வளவு அந்த பைபிள்ல இருக்கு. பரிசுத்த வேதாகமத்துல அப்படி இருக்கு. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தைரியமாய் நாம் சொல்லுவோம், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்போது உங்களுடைய வாழ்வு மாறும், உங்களுடைய ஸ்டைல் மாறும். பணம் காசு நம்மளுடைய ஸ்டைலை நிர்ணயிக்காது. கர்த்தரோடு கூட நம் இடைப்பட்டு அவருடைய வசனங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் போது நம்முடைய வாழ்வில நிறைய காரியங்கள் மாறும். எந்த இடத்துல போய் நின்னாலும் நம் நினைவுக்கு வருகிறது எல்லாம் அவருடைய வார்த்தையா இருந்துச்சுன்னா அப்போது நம் கர்த்தரோடு கூட இடைப்பட்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். அநேக ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம், கொஞ்சம் கால தாமதம் ஆவட்டும் என்று கூட நாம் ஜெபிக்கலாம். ஏன்னா நம்மளும் இன்னும் அதிகமாய் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக காரியங்கள் இருக்குது, அவருடைய வசனங்கள் நிறைய இருக்குது. ஒரு வசனங்களை நாம் கேட்கும் போது அநேகருடைய வாழ்விலும் இந்த வசனத்தை கொண்டு போய் நாம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. அதனால ஏதோ ஒரு தடை நம்மளை தடை பண்ணி வச்சிருக்கு, வசனத்தை விதைக்க விடாம. அதை நம்ம விதைக்க விடாம ஒரு பக்கம் தடை பண்ணி வச்சிருக்குது. அந்த வசனத்தை கேட்க விடாதபடிக்கு ஒரு பக்கம் சாத்தா தடை பண்ணி வச்சிருக்கிறான். ஆனா எல்லாருக்கும் ஆண்டவர் அவர்தான் என்பது எல்லாருக்கும் தெரியும். புறஜாதி மக்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் கர்த்தர் தான் தெய்வம் என்று எல்லாருக்கும் தெரியும். அவர்தான் பரிசுத்தம் உள்ள தெய்வம் என்று தெரியும். இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர்தான் என்று இந்த உலகத்திற்கு தெரியும். இந்த பைபிள் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் மனுஷனுடைய ஞானம் பெரிதென்று நடக்கிறார்கள். அது விருதா, அது ஒன்றுக்கும் உதவாது. கர்த்தருடைய ஞானத்திலே அவருடைய வார்த்தையின்படி, இந்த பைபிள்ல இருக்கிற வசனத்தின்படி நாம் வாழ்ந்தாலே போதுங்க. வாழ்க்கையில வேற ஒண்ணுமே வேண்டாம். புறஜாதி மக்களிடத்துல பெண் கொள்ளக்கூடாது, நாம் பெண் கொடுக்கவும் கூடாது, பெண் எடுக்கவும் கூடாதுன்னு இருக்கு வசனத்துல இருக்கு. அப்படி அவர்களிடத்தில் நாம் பெண் கொள்வோமானால் அவர்களுடைய சம்பிரதாயத்தை நாம் நோக்கி போக வேண்டி இருக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், முதலாவதாக புறமார்க்கத்தாலே ரட்சிக்கப்படும்படியாய் நாம் அவர்களை முற்றிலுமாக கர்த்தருடைய வழியிலே நடத்த வேண்டும். அப்படி நடத்தி அவர்கள் கர்த்தருக்குள்ளாய் வந்தார்கள் என்றால் அவர்களை நாம் சேர்த்து கொள்ளலாம், அவர்களிடத்தில் நாம் இணைந்து கொள்ளலாம். கர்த்தரை விட்டு பின்மார்க்கத்துல இருக்கிறவர்களை நாம் போய் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்களோடு கூட இணையும் போது நம்முடைய வாழ்வில நிறைய தொய்வு ஏற்படுங்க. அது ஒரு நாள் வெற்றி பாதைக்கு போகாது. அவங்க முற்றிலுமாக பரிசுத்தமாய் அவங்க ரட்சிக்கப்பட்டு தேவனை முழுமையாக தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அந்நிய தேவர்களை பின்பற்றாதபடிக்கு கர்த்தர் ஒருவரே தேவன் என்று முழுமையாக அவர்கள் அறிக்கையிட்டு நம் தேவனிடத்தில் வரும்போது அவர்களிடத்தில் நாம் பெண் கொள்ளலாம், பெண் எடுக்கலாம், பெண் கொடுக்கலாம். அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லாதபடிக்கு ஏதோ ஐஸ்வர்யத்திற்காகவும் சம்பாத்தியத்திற்காகவும் சில காரியங்களை செய்கிறார்கள். உலகத்துல நிறைய அப்படித்தான் நடக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எத்தனையோ பேரு, பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவோ பேரு அந்நிய மார்க்கத்தை சேர்ந்தவரிடத்து போயிட்டு அவருடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ சாட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று கொண்டு இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் பெற்றோர்கள் வற்புறுத்ததுனால் அநேகர் இப்படி வழிமாறி போய் அவருடைய பாடுகள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனாலும் அதில் வெற்றி அடைந்தவர்கள் சிலர் உண்டு. அப்படி வெற்றி அடைந்தால் அது கர்த்தருக்கு பிரியமானது. அவர்களை நம்முடைய மார்க்கத்திற்கு கொண்டு வந்து கர்த்தருடைய மார்க்கம் எப்படிப்பட்டது, இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம், கர்த்தருடைய சுவிசேஷம் என்பது நம்மளை வாழ வைக்கும், நம்மளை பரிசுத்தமாக்கும், நம்மளை பரிசுத்தப்படுத்தும், இதிலே நாம் நடக்க வேண்டும் என்று நாம் அவர்களை கொண்டு வருகிற சில பெண்களும் உண்டு. அப்படி ரட்சிக்கப்படாத இடத்துல பெண்களை கொடுத்து அவர்கள் அந்த தன் ரட்சிக்கப்படாத கணவரை முற்றிலுமாக தன்னுடைய தேவனிடத்திற்கு இழுத்து வந்த பெண்களும் உண்டு, கொண்டு வந்தவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட பெண்கள் அவருடைய வாழ்வில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். அவர் வாழ்வில பெரிய வெற்றிகளை சந்தித்திருக்கிறார்கள். யார் என்ன சொன்னாலும் நாம் கர்த்தரை விட்டு ஒரு நாளும் பின்வாங்க கூடாது. அவருடைய வசனத்தை கேட்டு
அவருடைய சத்தியத்தை நாம் கேட்டு அவர் வழியில பின் செல்ல வேண்டும். உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும், பாடுகள் வரத்தான் செய்யும். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் உபத்திரவங்கள் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த உபத்திரவங்களை கடந்து சகித்து நாம் நின்று விட்டோம் என்றால் ஒரு கட்டத்துல கர்த்தர் நமக்கு முழுமையான ஒரு பலனை கொடுப்பார். அந்த பலம் பரலோகத்தில் இருக்கிற நம் தேவனிடத்திலிருந்து நமக்கு வரும். அந்த பலத்தினால் நாம் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர்களா இருப்போம். ஒரு மனுஷருக்கு போய் ஜெபிக்க போகும்போது சாதாரணமா போய் ஜெபிக்க முடியாதுங்க. நம்மளுடைய பாசைகள் எல்லாம் சத்துருவானவன் திருடி கொள்வான். நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் அவன் தெரிந்து கொள்வான். நம்மளை முற்றுக்கட்டை போடுவான். அந்தகாரத்தில் இருக்கிற வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள் அதை முடக்கி போடும். அப்படிப்பட்ட அந்தகாரத்தில் உள்ள வான மண்டலத்தின் சேனைகள் முடங்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையில் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்நிய பாசைகளை நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அந்நிய பாசையில் நாம் நிறைந்து ஆவிலை ஜெபிக்கும் போது அந்த பாசைகளை நாம் நாவு எப்படியெல்லாம் கர்த்தரிடத்தில் ரகசியம் பேச வேண்டுமோ அப்படியெல்லாம் நாம் பேசும்போது சத்துருவானவன் அந்த வார்த்தைகளை அவன் கேட்கப்படாதபடிக்கு நாம் கர்த்தர் அதுல ஒரு தடை பண்ணுவார். கர்த்தருக்கும் நமக்குமான உறவுகளில் கர்த்தரும் நமக்குமான அந்த உறவாடும் போது அந்த வார்த்தைகள் மற்ற சத்துருக்கள் அதில் திருடி விடாதபடிக்கு, அது தடைபடாதபடிக்கு அது ரகசியமான ஒரு உறவா இருக்கும். அப்படிப்பட்ட அந்நிய பாசையை நாம் தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும். பகலில நமக்கு நேரம் கிடைக்கும் போது எப்பெல்லாம் நம்ம சும்மா இருக்கோமோ, எப்பெல்லாம் நமக்கு சோர்வு வருகிறதோ, எப்பெல்லாம் நமக்கு பலவீனம் வருகிறதோ, கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்ல முடியல, நமக்குள்ள அந்நிய பாசையில கர்த்தரோடு கூட பேசணும். எனக்கு பலன் கொடுங்கப்பா, என்னோடு கூட இடைபடுங்கப்பா, என்னோடு கூட பேசுங்க. நீர்தான் தெய்வம் என்று நான் நம்பி இருக்கிறேன். உங்க பலத்தில நான் நிற்கணும், மனிதனுடைய பலத்தில நான் நிற்க முடியாதுப்பா. இந்த உலகத்தின் போக்குல நான் போக முடியாது. எனக்கு நல்ல ஒரு பலனை நீங்க கொடுத்து அநேக ஜனங்களை ரட்சிப்புகளை எடுத்து கொண்டு வரணும்னு சொல்லி நீங்க செவிங்க. ஒவ்வொரு நாளும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில செபிங்க. உங்க பெற்றவங்களா இருக்கலாம், உங்க சகோதரியா இருக்கலாம், சகோதரரா இருக்கலாம், உங்க உறவினர்களா இருக்கலாம், பிற மார்க்கத்தரா இருக்கிறவங்க, அவங்களோடு கூட நீங்க எதிர்த்து போராட வேண்டாம். ஏன்னா என்னுடைய கர்த்தருடைய மார்க்கத்தை தான் தழுவுவேன், என் கர்த்தரை தவிர வேற ஒன்றையும் நான் பின்பற்ற மாட்டேன் என்று நாம் தைரியத்தோடு நிற்போமானால், அன்று தானியேல் ஜெபித்தது போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத் ஜெபித்தது போல, யோசேப்பு ஜெபித்தது போல, நம்மளுடைய வாழ்வுல கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அவர்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். நம்முடைய தலைகளை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். நம்மளுடைய தலைகள் தாழ்ந்து போக அவர் ஒரு நாள் விடமாட்டார். அவன் வைராக்கியமா இருந்து இந்த கடைசி காலங்களில நம் குடும்பத்துல சமாதானமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குதுல எந்த தப்பு இல்லைங்க. நல்லா ஜாலியா இருங்க, என்ன நாள் சாப்பிடுங்க, செலவிடுங்க, என்ன நாள் பண்ணுங்க. கர்த்தர் கொடுக்கறத வச்சு என்ன நாள் நம்ம பண்ணுவோம். ஆனா இந்த உலகத்தின் கொடுக்கிற இன்பங்கள் நமக்கு வேண்டாம். இந்த உலகத்தின் ஆசைகள் நமக்கு வேண்டாம். இந்த உலகத்தில் உள்ள கேட்டுக்கு நாம் தப்பி நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க வேண்டும். மோசையோடு கூட அவர் முகமுகமாய் பேசினார். அவர் 40 வருஷம் கர்த்தரினோடு கூட பேச வேண்டும் என்று நினைக்கும் போது, கர்த்தர் அவரோடு கூட பேசும்போது அவர் எவ்வளவு அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட உறவை நாம், அப்படிப்பட்ட மோசையாக நாம் மாற வேண்டுமா? அப்படிப்பட்ட மோசையாக நாம் எழும்ப வேண்டும் என்றால் நாம் எந்த அளவுக்கு நாம் தூய்மையா இருக்கிறோம். அப்படிப்பட்ட மோசையே நான் பாவி என்கிறான். பவுலும் சொல்லுகிறார், நாம் பாவி என்கிறார். அவ்வளவு பரிசுத்தவான்களால் வாழ்ந்த அவர்களே அவர்களிடத்தில் ஏதோ ஒரு குறைகள் இருக்கிறது என்று அவர்கள் அறிந்து கர்த்தரிடத்துல தேவனிடத்தில் நாம் பாவி என்று சொல்லும் போது நாம் எம்மாத்திரம், நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழப் போகிறோம்? மோசையை போல நம்ம வாழப் போகிறோமா? எலியாவை போல வாழப் போகிறோமா? தனித்து இருக்கிறோம் என்று நினைத்திருக்கிறீர்களா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக 7000 ஜனங்களை மீதியாய் வைத்திருக்கிற தேவன்.
நம்ம ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறோம்னு நினைச்சு நீங்க சோர்ந்து போகாதங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பலத்த கிரியைகளை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ரேபாலா ஷகந்துனபா ரேபாலா துனா ரிகா ஷகரதுனபல ஷகரதுனபா ரந்துனா ரிகரதுனா ஷகரதுனபா ரக்கனாலா ரேபாலா ரிஷகா ரபுலா நிக்கரதுனபா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வேலையில தொடும்படியா நான் ஜெபிக்கிறேன். உங்க மூலமா அநேகர் ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வரணும், வைராக்கியம் அடைங்க. ஒவ்வொருவரும் வைராக்கியத்தோட கர்த்தரிடத்துல மன்றாடுங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. புற மார்க்கத்தின் கிரியைகளை முற்றிலுமாக அகற்றி போடுவோம். பின் மார்க்கத்திற்கு நம்மளை கொண்டு போக நினைக்கிறவர்களுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவோம். அவர் ஒரு பக்கம் அன்பான தேவனாய் இருக்கிறார், இன்னொரு பக்கம் அவர் எரிச்சலான தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வழியிலே நடக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அன்பான தேவன், அவர் சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய மார்க்கத்தை விட்டு பின்தப்பி போகிறவர்களுக்கு அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சன்னதியை முற்றிலுமாக அழித்து போட கூட கர்த்தர் நினைத்திருக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகுதான் நமக்கு மன்னிப்பு கிடைத்தது. அந்நிய தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்னை தவிர வேற ஒரு தெய்வங்களும் உங்களுக்கு இல்லை. என்னை என்று வேற தேவர்களை நீங்க நமஸ்கரிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் ஒருவரே தேவன். எல்லாரும் நினைக்கலாங்க, நமக்கு முன்பாக ஒரு சொரூபம் இருந்தா, ஒரு பெரிய படம் இருந்தா, பெரிய ஒரு ஆக்ரோஷமான காரியங்கள் இருந்தா அதுதான் தெய்வம் நம்மளை ரட்சிக்கும் என்று, அதுதான் நம்மளை காப்பாற்றும் என்று. ரட்சிக்கும் என்றும் இல்லை, நம்மளை காப்பாற்றும் என்று ஒரு ஜாதி மார்க்கத்தார் நினைக்கலாம். ஆக்ரோஷமா நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்து, அதெல்லாம் அந்த உலகத்தில் உண்டானவை கை வேலை, மனுஷனுடைய கை வேலையில உண்டாக்கப்பட்டது. கண்ணுக்கும் மண்ணுக்கும் போய் நாம் வணங்காதபடிக்கு தேவனை நோக்கி நிற்போம். அவர் பலத்த கிரியைகளை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் அனாதியா நம்ம என்றென்றைக்கும் அவர் சதா காலம் நம் தேவனாய் இருக்கிறார். வார்த்தை தாங்க நமக்கு பெருசு. அந்த வார்த்தை வசனம் தான் நமக்கு பெருசு. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்ற ஒண்ணு சந்தோஷமா இருந்தான் தாவீது. தாவீது வாழ்வையும் உங்களுக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கை வரலாறு. அவனை கர்த்தர் தூக்கி எடுத்தார். குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் நம்ம தேவங்க. பரிசுத்தமாய் வாழ்கிறது தான் இந்த உலகத்திலே நாம் அதிக ஐஸ்வர்யமாய் வாழ்கிறதற்கு சமம். அப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ்வோம். நாம மட்டும் இல்லைங்க, நம்மளை சார்ந்தவர்களுக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கற்றுக் கொடுப்போம். ரட்சிக்கப்படாதவங்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க தாங்க. அவங்களையும் நாம் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவோம். பின் மார்க்கத்தில் இருக்கிறவர்களை நம்மளோடு கூட சொந்தக்காரா இருக்கலாம், நம்மளுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவோம். நம்ம மதத்தையா சொல்ல வேண்டாம். தேவன் மன்னிக்க வல்லமையுள்ள தேவன். அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுவோம். இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கு. அவங்க நினைக்கிறாங்க இந்த ஒரு வாழ்க்கை தான், இன்னும் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய இன்னொரு வாழ்க்கையில கர்த்தரோடு கூட போய் நாம் நிற்கணும்னா நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இதை நாம் மற்றவர்களுக்கு புற ஜாதியருக்கு நாம் சொல்ல வேண்டும். இதே நம்மளுடைய தேவ பிள்ளைகள் அநேகருக்கும் அது தெரியாமல் ஆலயத்துக்கு போய்விட்டு வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்டுவிட்டு வெளியே வந்த உடனே பின்மார்க்கத்தை சேர்ந்து சடங்காச்சாரம் சம்பிரதாயத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கும் நாம் இதை போதிக்க வேண்டும். நம்ம தான் சொல்லணும். நம் உற்றார் உறவினிடத்திலும் நண்பரிடத்திலும் நாம தான் சொல்லணும், இது வேண்டாம், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அதால ஒன்றும் கிடையாது. நாள் பார்ப்பது, குறி கேட்கிறது, இதெல்லாம் வேண்டாங்க. வாழ்க்கையில எவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்திருப்போம். கர்த்தருக்கு உண்மையாய் நம் வாழ நம்மை நாமே இன்னும் அதிகமாய் பிரயாசப்படுத்துவோம். நம்மை நாமே இன்னும் ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். எப்படிப்பட்ட இடத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம்.
நல்ல நிலத்தில் நாம் விதைக்கப்பட்டிருக்கிறோமா? வழி அருகே விதைக்கப்பட்டிருக்கிறோமா? மண்ணில்லாத கற்பாறையில விதைக்கப்பட்டிருக்கிறோமா? முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டிருக்கிறோமா? நல்ல நிலத்துல நாம் விதைக்கப்பட்டு அவருடைய வசனத்தை நாம் கேட்க வேண்டும். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவர் வசனத்தை முற்றிலுமாக நாம் கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறவர் இவர்களை என்று கர்த்தர் சொல்லு. அப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கென்று நம்முடைய வாழ்நாளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கு சகோதர இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர் ஜெபித்து நிறைவு செய்வார். நாமத்தினாலே வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறோம். சரியாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிடம் சில கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாம் சொல்லிவிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். சகோதரர் இந்த மெசேஜ் எனக்கு அனுப்பும் போது விடிய காலையில எனக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் காட்டினார். தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் கரிசனம் உள்ளவர் நீரே ஐயா. தேவ பிள்ளைகளே, வார்த்தைகளை கேட்கிறவர்களே, எங்களுக்கு இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு? என்னத்தை நாங்க 1 மணி நேரம் இந்த கூடுதல இருந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்களுக்கு இதனால என்ன கிடைக்கும்? என்ன மாற்றங்கள் நிகழும்னு அநேக யோசனைகளும் அநேக சிந்தனைகளும் மாற்றங்களும் நிகழ்ந்தாலும் மாறி மாறியாய் போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலருக்காய் வார்த்தை வெளிப்பட்டு வருகிறது. ஸ்தோத்திரம். திறக்கப்பட்ட புஸ்தகமா கர்த்தருடைய சன்னிதானத்திலே அநேக புஸ்தகங்கள் உண்டு. அதில் ஞாபக புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில 24 மணி நேரம் கொடுத்த இந்த மனுஷன், இந்த மனுஷி தன் ஜீவிதத்துல இந்த சனிக்கிழமையில இந்த நேரத்துல இந்த டைம் 1 மணி நேரம் எனக்காய் என்னுடைய வார்த்தைகளை கேட்பதற்காய் அவள் நான் கொடுத்த நேரத்தை எனக்கு திரும்ப கொடுத்தால் இது நிமித்தமாய் அவருடைய இருதய இயக்கங்களை நான் நிறைவேற்ற போகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சமாதான குறைச்சலாய் மாறி மாறியாய் விகாரப்பட்டதாய் உலற்றுகிற சுபாவத்திலிருந்து கர்த்தருடைய கரம் ஒரு விடுதலையை கொடுக்கிறது. பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே, ஆவியில பலப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஸ்தோத்திரம். ஒரு 5 நிமிடம் ஒரு 10 நிமிடம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு நம்ம ஜெபம் பண்ணி ஃபைனல் ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறோம். காலையில நான் படுத்திருக்க சூழ்நிலையில கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காட்டினார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு கடையில போய் ஒரு சமைக்கிறதுக்காக 2 தக்காளி வாங்க போறேன். ஸ்தோத்திரம். நான் கேட்டது தக்காளி தான். ஆனா எனக்கு கிடைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, தக்காளி கூட கொத்தமல்லி கிடைச்சது, கருவேப்பிலை கிடைச்சது, 2 வெங்காயம் கிடைச்சது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதை தாண்டி சமையல் பண்றதுக்கு நீங்க தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா பொருளுமே எக்ஸ்ட்ரா கிடைச்சது. கொஞ்ச தூரம் நடந்து வரும்போது நான் தக்காளி வாங்கிட்டு இருக்க நினைப்பதான் நடந்து வந்துட்டு இருக்கேன். பொருள் கீழே விழுகிறது. என் கைகளில் இருந்து பொருள்கள் தவறி கீழே விழுந்தோடனே ஐயோ எல்லாம் அம்மா போய் தக்காளி போயிடுச்சு நினைக்கும் போதுதான் அப்பதான் எனக்கு தெரியுது அவர் கொடுத்த விஷயங்கள் எவ்வளவு. தேவ பிள்ளைகளே, வந்திருக்கிற சிலருக்காய் வார்த்தை வருகிறது. எவ்வளவு கொடுத்திருக்கிறேன் நான் உங்களுக்கு, எவ்வளவு காரியத்தை நடத்திருக்கேன். எத்தனை பேர் தன் ஜீவனை இழந்து போயிருக்காங்க. வாலிப பருவத்துல சில செய்திகள் கேள்விப்படுவது உண்டு. என் உறவினர் மூலமா சில தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க, போனாங்க 2 வாலிபர்கள் ஆக்சிடென்ட், ஸ்பாட் டெத், இறந்து விட்டார்கள். அவர் ஜீவன் எங்க? அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டுச்சு, காதுல அடைக்கப்பட்டவர்களா போயிட்டாங்க. மரித்தவர்களும் குழியில் இறங்குறவர்களும் கர்த்தரை தேடார்கள். நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். வேதத்துல அநேக ஜெபங்கள் உண்டு. யாபேசின் ஜெபம் ஒரு ஜெபம் உண்டு. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும் ஜெபிக்கிறார். தாவீது ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா,
ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது கர்த்தரை துதிக்கிறாரு, பயங்கரமா சந்தோஷமா இருக்கிறாரு. ராஜா ஆன உடனே ஒரு வசதி வாய்ப்பு வந்த உடனே அரண்மனையில உலகத்துக்கிட்டு இருக்கும்போது தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய உரிய அதான் படைத்தளபதி அவன் மனைவி குளிச்சுக்கிறத பார்த்துட்டு அவளை வர சொல்லி அவளோட சேர்ந்து அவளை கெடுத்து தன்னுடைய இருதயத்தை கெடுத்து போட்டவன அப்புறம் தான் அவனுக்கு புத்தி வருது. அவன்கிட்ட நாத்தான் வேலு என்கிற ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டு சொல்றான், இங்க பாரு ராஜாவே, ஒரு 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 ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவனுக்கு அநேக நிலங்கள் இருந்துச்சு. ஆனா அவன் என்ன பண்றான்னா, ஒரு சின்ன மனுஷன் ஒரு சின்ன திராட்சை தோட்டம் வச்சிருந்தான். அந்த திராட்சை தோட்டத்து மேல ஆசைப்பட்டு அந்த திராட்சை தோட்டத்து ஓனரை கொன்னுட்டு அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கிட்டான். இது நியாயமானு கேட்கான். அப்ப தாவீது ராஜா சொல்றான், என் தேசத்துல அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சவன் ஏன் அவனை கொல்லணுங்கிறான். அப்ப நாத்தான் வேலு தீர்க்கதரிசி சொல்றான், யோ உனக்கு கீழே உண்மையும் முத்தமா வேலை செஞ்ச ஒரு படை தளபதி உரியா அவனை கொண்டு போட்டு போர்ல அனுப்பி உன்னை தகவல் சொல்லி ராஜா கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு கூட போருக்கு போனாலும் பின்னாடி நிக்க வச்சு அவனை மட்டும் முன்னாடி அனுப்பி நீ அவனை கொன்னுட்டு அவன் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டே நியாயமா அப்படின்னு கேட்கும் போதுதான் புத்தி வருது. எழுதுறான் சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பார்க்கத்தான் தெரியும். பாவம் செய்த பின்னு அவன் எழுதுறான். யோனாவை கேட்டீங்கன்னா யோனாவுக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டு வரங்கள் கொடுக்கப்பட்டு நீ போய் நினிவே போய் சபி அது கேட்டிலும் துன்மார்க்கத்திலும் அழிஞ்சு போயிடுச்சுங்கிறான். அவன் என்ன பண்றான்னா நினிவேக்கு போச்சுன்னா தர்சீசுக்கு கப்பல் எடுத்து வேற ஊருக்கு ஓடி போறான். கர்த்தர் வசனம் சொல்லுதான், முன்னாடியே ஒரு மீன் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரான். கடல்ல தூக்கி போட்டாங்க. மீன் வயிற்றுக்குள்ள முழுங்கி டிராவல் பண்ணி கொண்டு போய் கரையில கக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அப்பதான் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போதுதான் போராட்டமும் உபத்திரவமும் கஷ்டமும் வரும்போதுதான் அவன் ஜெபிக்கிறான், தேவரீர் நான் பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன்கிறான். உடனே மீன் போய் அவனை கரையில கக்கிருச்சு. ஒழுங்கா சொல் பேச்சு கேட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை வாசித்து தியானித்து கர்த்தரோடு போனோம்னா தேவைகள் உலக பிரகாரமா சந்திக்கப்படும். போராட்டத்திலிருந்து விடுதலை நடக்கும். நம்ம நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்களா இந்த உலகத்தை தாண்டி 30, 100, 60 பலன் தக்கதாக ஒரு ஜீவிதம் வாழ முடியும். அநேக ஜபங்கள் உண்டு. நீங்க வேதத்துல வாசிக்கலாம். ஒவ்வொரு தேவ மனுஷர்களும் அவருடைய சூழ்நிலைகள் அவருடைய இக்கட்டுல அவருடைய கஷ்டத்துல தேவனை தேடி நாடி ஓடி அவரை அல்லாமல் என்ன விடுதலையாக்க யாருமே கிடையாதுன்னு அவரை பற்றி கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோட தன் மரிக்கிறதுக்கு முன்பதாக அவர் ஒலிவ மலையில போய் அழுகிறார். அவர் கண்ணிலிருந்து வந்த கண்ணீர் துளி ரத்தத்தின் வேர்வையாய் அந்த கொல்கதா மலை மேல விழுந்ததுன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீங்க அநேக ஜபங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அநேக பிரேயரை நீங்க வாசிச்சிருக்கலாம். அநேக விண்ணப்பங்களை குறித்து தேவ மனுஷர்கள் சொல்றதை கேட்டுக்கலாம். இன்று ஒரு ரகசியத்தை கர்த்தர் உங்களோடு கூட இடைபெற போகிறார். கடைசியான அந்த ஒரு வசனத்தை வாசிச்சு ஜெபம் முடிக்க போகிறோம். இந்த வசனத்தையும் இதனுடைய காரியத்தையும் நான் எந்த ஒரு மெசேஜ்ல இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை. இயேசு கிறிஸ்து நாமத்துல 5 தடவைக்கு மேல பைபிளை ஃபுல்லா வாசிட்டேன். அது ஒரு பொக்கிஷமா மறைந்து இருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை தான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். கையில வேதம் வைத்திருந்தீங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க குறிச்சு வச்சுட்டு தயவு செஞ்சு நீங்க வாசிச்சு பாருங்க. Nobody's praying like this kind of prayer. இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை வேதத்துல யாரும் எடுத்ததில்லை. நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க கொஞ்சம் வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். உலகத்துல இருக்கிற அந்த காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், நான் இப்படி வாழணும், அப்படி வாழணும், இதெல்லாம் தேடி நாடி ஓடி எண்ணத்தை வச்சாலும் குழியில இறங்கும் போது என் கழுத்துல ஒரு செயின் போட்டிருந்தேன்னா அந்த செயினுக்கு என் பிள்ளைகள் 2 உட்கார்ந்து என்ன பண்ணும், மேல இருந்து சாண்டையே போட்டுட்டு இருக்கும். இதுதாங்க மாயை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோபு குறித்து வாசி பாத்தீங்கன்னா அவன் இக்கட்டு காலத்துல ஒரு வார்த்தையை சொல்றான். என் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் எவ்விடத்திற்கு போகிறேன். ஆதாம உருவாக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். இவன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான், இவன் மண்ணுக்கே திரும்புவான். இவனுக்கு கொடுத்த ஜீவ சுவாசம் தேவனிடத்துல போகும். இந்த சரீரம் இந்த உலகத்துல என்ன எல்லாம் மண்ணுக்கு போயிடும். உலகமும் அதன் காரியங்களும் மாயை.
அதுல இச்சை கொள்ளாதிருங்கள். பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். நிறைய பொய் வசனிப்பு எப்படின்னா, சத்தியமா நான் இதை செய்யல, செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம், சொல்றதெல்லாம் என்னது சத்தியம். பொய் வசனிப்பு அது தூரப்படுத்தும். இதுக்கப்புறம் தான் ஒரு ஹைலைட்டடான ஒரு பிரேயர் சொல்றாரு. யாருமே தயவு செஞ்சு என்ன, நானே அப்படி ஜெபிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆசா பிரேயர் அப்படி ஜெபிக்கிறாரு. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. இன்னைக்கு நம்ம எந்த பிரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணாலும், என்ன விஷயத்த கேட்டாலும், ஸ்தோத்திரம், இந்த பிரேயர் மீட்டிங் போனேன், எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு இவ்வளவு காசு கிடைச்சிருச்சு. எதை நோக்கி இன்று தேவ மனுஷர்களை நோக்கி ஓடி வராங்கன்னா, பரலோகத்துக்கு போகணும். இந்த ஜீவன், இந்த சரீரமும் நம்ம மண்ணுக்குள்ள போயிரும், கொடுத்த ஜீவன் தேவன்கிட்ட போகும். அங்க போய் நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தோம்னா பரதேசுக்குள்ள கஷ்டம் இல்லாம, நஷ்டம் இல்லாம, வேதனை இல்லாம, உபத்திரவம் இல்லாம, ஆண்டாண்டு காலமா அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதற்காகத்தான் நான் இந்த கர்த்தரை தேடி வருகிறான். விட்டுட்டு நீங்க கர்த்தரிடத்துல வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, பெருகச்ச ஒரு மாய்மாலமான பொய் வசனிப்பு அதுல சிக்கி அதற்காக இயேசுவை தேடி வாரீங்கன்னா, தயவு செஞ்சு உலக காரியத்திற்காக இயேசு தேடி வராதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு உங்கள் பரமபிதா நன்கு அறிந்திருக்கிறார். அது எல்லாத்தையும் கொடுப்பார் எல்லாருக்குமே, உங்களுக்குன்னு இல்ல. இயேசுவை தேட எல்லாருக்கும் அவர் கொடுப்பார். அவர் சிருஷ்டிக்கிற எல்லாரையும் அவர் போஷிக்கிறவராய் இருக்கிறார். ஆனா இவர் சொல்றாரு, தரித்திரத்தையும் என்ன பண்ணக்கூடாது, பிச்சைக்காரனா ஆக்கிறாரு. அதுல ஒரு நியாயம் இருக்கு. பிச்சைக்காரன் ஆயிட்டா என்ன பண்ணுவான், நான் போய் திருடியோ ஏதாவது பண்ணியோ உமர் நாமத்தை தூஷிச்சிடக்கூடாது. ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ஸ்தோத்திரம். தட் இஸ் டிஃபிகல்ட் பிரேயர்ல. எனக்கு என்ன செய்யக்கூடாது, நீர் வந்து பணத்தை அதிகமா கொடுத்துடக்கூடாது. யாராவது இப்படி ஜெபிக்கிறாங்களா? கொஞ்சம் இப்ப நான் என்ன எடுத்துட்டீங்கன்னா, எசப்பா எனக்கு என்ன பண்ணும், எனக்கு அது வேணும்பா, எசப்பா எனக்கு இது வேணும்பா, எசப்பா அப்படி வேணும்பா, எசப்பா இப்படி வேணும்பா, எனக்கு என்ன வேணும், பணம் வேணும்பா. ஆனா இந்த மனுஷனுடைய ஜெபத்தை பாருங்களேன், ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பாராக. ஐஸ்வர்யம் ஆயிடுச்சுன்னா அவர் சொல்லுகிறாரு, நீங்க நீதிமொழிகள் இன்னொரு 5 நிமிஷத்துல முடிக்க போகிறோம். நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து, எனக்கு காசு அதிகமா வந்துருச்சு, எனக்கு கஷ்டமே இல்ல, எனக்கு எல்லாமே காசை வச்சு கிடைக்கும் அப்படின்னா, அதை நான் அனுபவிச்சுட்டு கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். காசு என்ன பண்ணுமா, கண்ணம் மறைக்குமா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது அரிதா இருக்கும். எப்படி அரிதா இருக்குமா, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எவ்வளவு எளிதோ அதை விட பரலோக ராஜ்யத்துக்குள்ள பணக்கார வர்றது கஷ்டமா. எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம், எதை நோக்கி தேடிக்கிட்டு இருக்கோம்? கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு நம்ம எது தேவையோ, எதை கர்த்தர் விரும்புகிறாரோ அதை நோக்கி ஓடுத விட்டுட்டு, எனக்கு இது வேணும் அதை கொடு நீர் முதல்ல. ஸ்தோத்திரம். சிலருக்காய் வார்த்தை வருகிறது. நம்ம எப்படி ஜெபிக்கனா, நீர் கொடுப்பா. நான் எப்பவுமே சில இடங்களை சொல்றது உண்டு, அப்படி வேணும் இப்படி வேணும், நிறைய இடத்துல போய் பட்டு அடிக்கடி பட்டு உதக்குதான் பட்டா தானே நமக்கு கொஞ்சம் புத்தி வருது. ஸ்தோத்திரம். முதல்ல எதையாவது வேணும் ஒத்த காலில் நின்று என்ன பண்ணிருந்தோம், அழுது ஜோம் பண்ணி அடம் பிடிச்சு, இந்த சின்ன பிள்ளை எப்படி சாக்லேட்டுக்கு வாங்குமோ அந்த மாதிரி பாஸ்டிங்க போட்டு, நானும் அந்த அனுபவங்களும் உண்டு எனக்கு. அதனாலதான் நான் தெளிவா சொல்றேன், எனக்கு இது வேணும், நீ தாரே இல்லையாப்பா, ஏச்சப்பா 2 நாள் பாஸ்டிங்க போட்டு அழுது கிழுது பிடிச்சு அப்படி இப்படி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏன்பா கொடுத்தீரு, அப்புறம் தான் நமக்கு புத்தி வருது, நீதாடா அழுத, நீதாடா கேட்ட. அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல ஒரு தெளிவு வருகிறது. இப்ப கேட்கறது இல்ல, இப்ப விஷயத்த ட்ரெண்ட மாத்தியாச்சு. நீர் கொடு. ஸ்தோத்திரம். நீர் கொடுத்துட்டா அப்படியே பிரச்சனை வந்து நாளைக்கு உமரை தான் கேட்பேன். அப்போ அப்படிப்பட்ட ஜெபங்கள் செய்யும் போது அவர் கையில கொடுத்துட்டு, நம்ம வாழ்க்கையும் நம்ம திட்டத்தையும் நம்ம நோக்கத்தையும் நீங்க நடத்துங்கப்பான்னு கொடுத்துட்டு வாழ்க்கையை தொடங்கிட்டோம்னா, உலக கவலைகள் நம்மளை விட்டு போயிரும், உலகத்தின் போராட்டம் நம்மளை விட்டு ஓடி போயிரும்.
எல்லாமே காலதாமதமானாலும் அது வருகிற சூழ்நிலையில அது நிலையான சந்தோஷம் கொடுக்கிறதா இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்டயும் அவர் எதிர்பார்க்கிறார். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் அவன் கேட்க கடவன். ஜெபமணி முடிக்க போகிறோம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக துதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. வார்த்தை உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது. ஓ அவர் ராஜாதி ராஜாவாய், ஓ அவர் நியாயாதிபதியாய், ஓ சகல வேரையும் ஓ கூட்டி சென்று அழைக்கிறவராய், ஓ அவர் கர்த்தாதி கர்த்தாவாய் வரப்போகிறார். அவர் வருகிறார் என்கிற சொல்கிற வாக்கு தத்தம் எங்கே என்று புற ஜாதிகால் சொல்கிற சூழ்நிலையிலே அவர் சொல்கிறார், நான் வர தாமதமாகிறது, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாகவே ஓ அவருடைய வருகை தாமதிக்கவிருது, வேற எதுக்காக கிடையாது. ஓ ஹalleluya, ராஜா வருகிறார். ஓ ஆயத்தமாவோம். ஓ ஹalleluya, ஹalleluya. பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. ஓ வந்திருக்க ஒவ்வொரு வீதும் உடைய கரங்களை வைங்க தகப்பனே. ஓ நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் மனுஷர்கள். ஓ அக்கிரமத்தின் மிகுதியினாலும் ஓ என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று ஓ சொல்லியிருக்கிறது. ஓ பிதாவே, நீர் உடைய சொந்த குமாரனை அனுப்பி ஓ எங்களுக்காய் சிலுவையிலே பாடுகளை பற்றி ஓ ரத்தத்தை சிந்தி உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டிரு தகப்பனே. ஓ ஹalleluya, ஹalleluya. வந்திருக்கிற ஆத்துமாக்கள் ஒன்றும் வெறுமையாய் போகாதபடி, ஓ கண்கள் கட்டப்பட்டதாய் இல்லாதபடி, ஓ காதுகள் திறக்கப்பட்டதாய், ஓ வாய் உடைய துதியை சொல்லுகிறதாய், ஓ நீர் எனக்காய் எவ்வளவு செய்திருக்கிறீர், ஓ நீர் எனக்காய் இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறீர், ஓ இதிலும் மேலானதை நீ வேற எங்கேயும் எவனும் கண்டிருக்க மாட்டான். நாங்கள் உண்மை துதிப்பதை மாத்திரம் ஓ வைராக்கியமாய் கொண்டு ஓ உண்மை துதிப்பதே நாங்கள் பற்றி கொண்டிருக்கும்படியாக நீர் எங்களது இருதயத்தை திருப்புங்க தகப்பனே. உலக கவலைகளோ, லௌகீக இச்சைகளோ, ஓ மாய்மாலங்களோ, பொய் வசனிப்போ, உலகத்தின் பெருமைகளோ, ஓ உலகத்தின் தூசணங்களோ, புறஜாதியாடைய மார்க்கங்களோ எங்களை உடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி நீர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நீரே கர்த்தர், நீரே ராஜா, நீரே தேவாதி தேவன் தகப்பனே. ஒரு சுத்திகரிப்பு, பரிசுத்தாவியின் சுத்திகரிப்பு எங்களை முழுவதுமாய் சுத்திகரிக்கட்டும். ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். ஸ்தோத்திரம்.